வாவ், ஸ்ரீனிவாசா கேசரி குலாப் ஜாமுன். அத்தை, நான் ஸ்ரீனிவாசால கேசரி குலாப் ஜாமுன் வாங்கினேன். இதே மாதிரி எனக்கு பண்ணி தரீங்களா? கட்டு கொஞ்சம் கட்டு. என்னடா இது சூப்பராக பண்ணுறேன். பனங்கற்கண்டு போட்டு செஞ்சேன். உடனடி குலாப் ஜாமுன். இதில் மட்டும் இந்த கேசர் பார்க்கவே மேலே தனியாக தெரியுது. குட்டி குட்டி குலாப் ஜாமுன் இருக்குல்ல, ஆமாம், அந்த மாதிரி வரும். அந்த ஹோட்டலில் குலாப் ஜாமுனாக இருக்கட்டும், ரசகுல்லாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே குங்குமப்பூ போட்டிருப்பாங்க. இது கோவா, சக்கரை போடாது கோவா. எவ்வளோ இருக்குது? இது 1/4 கிலோ. இப்போ நான் கோதுமை தான் போடுறேன் கொஞ்சம். சோடா மாவா? ஆப்போசிட். இது வந்து நல்லா அந்த குலாப் ஜாமுன் டேஸ்ட்டே வந்துருமா? கண்டிப்பாக வரும். இதை விட நல்லா டேஸ்ட்டும் கூடும். இது நல்லா பிசினும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இதோட வாசனைக்கு கேசரி எசன்ஸு, இதனுடைய ஃப்ளேவருக்கு கேசரி எசன்ஸு சும்மா லைட்டாக ஊற்றிடும். இது அப்புறம் மிச்சத்தை விட அப்படியே ஜீராவில் ஊற்றிக்கலாம். கையில் ஆயில் ஊற்றியா பால்கோவல்ல. ஆமாம், குலாப் ஜாமுன் எப்பவுமே பால்கோவாவில் செஞ்சால் அதோட டேஸ்ட்டு தனியாக வரும். இந்த கல்யாணத்துக்குலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆஹா, கேட்ரிங்லாம் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மணி அதெல்லாம் அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு வேறு. வந்து லைவ் கோவா. ஆமாம், லைவ் கோவா சாப்பிட்டாலே வேற லெவல். பால்கோவாவோடைய தங்கச்சி அது, சக்கரை போடாததுனால. நான் கூட சக்கரை போட்டு ஜீரகாசை போட்டுல பனங்கற்கண்டு இருக்குல்ல, ஆமாம், அதில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா சக்கரை வந்து சுகர்காரங்க வந்து சாப்பிட முடியல. பனங்கற்கண்டுனா எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிடலாம், அது உடம்புக்கும் நல்லது. அப்போதான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சா உப்பும் கொஞ்சம் எவ்வளோ பிசிறமோ அவ்வளோ அந்த பதம் வரும். ஆமாம். ஊறணும் அதெல்லாம் கிடையாது. உடனே செய்யலாம். உடனடி குலாப் ஜாமுன். ஏன் அதோட பாக்ஸிங் போகிறீங்க? நல்லா பெசின்னு நான் கொஞ்சம் மாவு போட்டுவோம் நம்ம. ஓ, அதோட நல்லா மேஷ் ஆகும். அதோட பாக்ஸிங் பண்ண மாதிரி இருக்கு. எங்கள் வீட்டில் கூட ஒரு ஃபங்க்ஷன்னா இது மாதிரி பண்ணலாம். இது கூட வந்து குங்ஃபு இது கூட வச்சு அந்த ஹோட்டலில் குலாப் ஜாமுனாக இருக்கட்டும், இல்லை ரசகுல்லாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அந்த குங்குமப்பூவை போட்டிருப்பாங்க. வாசனை பாரு எல்லாம் மில்க்குன்றதுனால அதில் அந்த ஃபேட் இருக்குது.
எத்தனை வந்திருக்கு இது வரைக்கும்? 1/4 கிலோவில் பெரிய டாஸ்க் ஆகிடும். நம்ம எண்ணெய் இங்கே இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில் விசாரிப்போம். 30, 31 வரும். நான் கொஞ்சம் உள்ள பெருசு பெருசாக போடுறேன். குட்டியாக போட்டால் இன்னும் அதிகமாக வரும். இது மினி குட்டி குட்டி குலாப் ஜாமுன் இருக்குல்ல, ஆமாம், அந்த மாதிரி வரும். அப்போ எதுவுமே போடலன்னா இது வராது, எதுவுமே வராது. சார் மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 33 வந்துச்சு. 33 குலோப் ஜாமுன். 1/4 கிலோ பால்கோவாவில், அதாவது கோவாவில் 33 குலோப் ஜாமுன் செய்யலாம். அது கூட எதுவுமே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த கேசரி எடுத்துக்கா கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவருக்காக. கேசர் எசன்ஸ். உருளையாக பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போலாம் அந்த பால்கோவாவுடைய ஸ்மெல்லு நல்லாவே தெரியுது. கோவாவோட ஸ்மெல்லு நல்லா தெரியும். ஜீராக்கு 1/2 கிலோ பனங்கற்கண்டு எடுத்துக்கிறேன். பனங்கற்கண்டில் சரிங்களா? பனங்கற்கண்டு சக்கரை வேணான்னு செஞ்சு பார்ப்போமே. நம்ம சர்க்கரையை காட்டிலும் பனங்கற்கண்டில் செய்யும்போது ரொம்ப நல்லது இல்லை? காம்படிஷன் டாஸ்க்ஸ். இதில் மட்டும் இந்த கேசர் பார்க்கவே மேலே தனியாக தெரியுது. எவ்வளோ போடுறீங்க? இது 1/2 கிலோ. 1/2 கிலோ பனங்கற்கண்டா? கொஞ்சம் ஜூஸ் இருக்கும், கரைஞ்சி பிறகு அந்த வடிகட்டிடும். மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். பவுடர் பண்ணி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆமாம், ஏலக்காய் தூள். மிக்கி நசுக்குன்னா ஏலக்காய் தூள். இந்த ஏலக்காய் தூள் யார் நசுக்குனதுன்னா எங்கள் காஜல் அகர்வால் ரசிகர் மன்ற தலைவர் விக்கி அவர்கள். வயசானா கிளைவி காஜல் அகர்வால் தான் எங்கள் தலைவி. காஜல் அகர்வால் ஃபேன் தானே? இல்ல இல்ல, இதை கொஞ்சம் வடிகட்டிக்கணும். ஏன்னா ஜூஸ் இருக்கும் அதில். எவ்வளோ டஸ்ட்டு பற்றியா? மண் ஒரு கல் இருக்குல்ல, ஜூஸு அதெல்லாம் வந்து மண்ணு மண்ணா மாட்டோம் சாப்பிடும் போது. அதெல்லாம் க்ளீன் பண்ண நல்லது. ஆனால் இந்த கலர் வந்து இப்படி தான் இருக்கும். இயற்கையே ஏலக்காய். சரி, கம்பி லேசா இந்த பிசுப்பு தன்மை வந்தால் இந்த இது நல்லா இருக்கும். ஜீராவோட பதத்துக்கு. ஜீரா பதம் வந்து சூடு பண்ணலாம். குலோப் ஜாமுன் போட கடாய் எண்ணெய்க்காக காத்து கொண்டு கொதிக்கிறது. லோ ஃப்ளேம்ல. ரொம்ப சவுந்துச்சுன்னா சிப்பத்தன் வரும். அதனால ரொம்ப செவக்காததுக்கு முன்னாடி எடுத்துடணும். ஆமாம், கொஞ்சம் போடுங்க.
இந்த லெவல் தான். பல இருக்குது. வாசனை தரமா இருக்கு. பால்கோவால கோவா கோவா கோவா. ஓ, சக்கரை போட்டால் அது பால்கோவா? ஆமாம், சக்கரை போடலன்னா கோவா. ஆனால் இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா அந்த உள்ள வேகும். கொஞ்சம் பால் இருந்தால் கூட உள்ள வேகணும்ல. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா ஆமாம், நல்லா இருக்கும். கால் கிலோவுக்கு 150 மைதா, அதுதான் கரெக்டு. இல்லைன்னா உடஞ்சிடும் எண்ணெயில் போட்டால். அது என்ன உங்களுது? அது உங்களோட ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் தான், நீட்டாக இருக்குது. நீங்கள் அப்படி கூட போடலாம். இது வந்து சுட்டு போட்டுடுறோமா, நைட்டு ஃபுல்லாக ஊறும். வச்சு நல்லா ஊறினா அந்த சக்கரை ஃபுல்லாக அதில் இறங்கும். நல்லா வச்சு அதே மாதிரி இருந்து. ஆனால் இது வந்து நாட்டு சக்கரை இல்லை, இது பனங்கற்கண்டில் பண்ணதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்ன விக்னேஷ், நல்லா வந்திருக்கா? சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. நம்ம சாப்பிட்டோமே அதே மாதிரி இருக்கா? அதோட வேற லெவலாக இருக்கு. வேற லெவல். நல்லா இருக்கா? சூப்பராக இருந்தது. மட்டன் குஸ்காவா. அது வந்து சக்கரை பாகுல பண்ணாங்க, இது வந்து பனங்கற்கண்டு பாகுல பண்ணதுனால சூப்பரா இருந்தது. அடிப்போலி. இப்போ உடனே சாப்பிட்டல, இது வந்து ஊற வச்சு சாப்பிட்டா நைட் நல்லா ஊறணும். ஊற வச்சு ஃபுல்லாக ஜீரா ஃபுல்லாக இறங்கும். இறங்கின பிறகு நான் சாப்பிட்டா கொஞ்சம் செம்மையாக இருக்கும். அதுக்கு வந்து காலையில் சாப்பிட்டுருப்பேன். One day later. சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா ஊறி நம்ம இந்த கடையில சாப்பிட்டோம்னா கேசரி குலோப் ஜாமுன் அதோட சூப்பரா இருக்கு. அதோடைய சேனல் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.